கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல ஆபிராம் தன்னோடு இருந்த 318 ஆட்களோடு சீத்திம் பள்ளத்தாக்குல 4 ராஜாக்களை முறியடித்து சோதோமில் இருந்த லோத்தின் குடும்பத்தையும் காப்பாற்றிட்டு வர்றாரு. இதனால தனக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துருமோன்னு நினைச்ச ஆபிராமுக்கு தேவன் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனத்துல, ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன்னு சொல்றாரு. இந்த கேடகம் தான் எபிரேய மொழியில மாகேன்னு எழுதப்பட்டிருக்குது. தேவன் ஆபிராமுக்கு ஒரு பொருளையோ ஒரு கேடகத்தையோ கொடுக்காம நானே உனக்கு கேடகம்னு சொல்றாரு. பல ஆண்டுகள் கழித்து மோசே இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வதிக்கும் போது உபாகமம் 33:29 இஸ்ரவேலே உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவர் என்ன சொல்றாரு. பல போர்களை வென்ற யுத்த வீரனாகிய தாவீது கூட சங்கீதம் 3வது அதிகாரம் 3வது வசனத்துல, கர்த்தாவே நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகமா இருக்கிறேன்னு சொல்றாரு. நமக்கு முன்பாக மாத்திரம் இல்லாமல் நம்மை சுற்றி சூழ்ந்துள்ள கேடகமாய் தேவன் இருக்கிறார். பலர் ஒரு எலுமிச்சம்பழமோ ஒரு மிளகாயோ ஒரு கருப்பு கயிறோ பொட்டோ இல்ல ஏதாவது ஒரு பொருள் தங்களை காப்பாற்றும் நினைக்கிறாங்க. ஆனா கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அன்று அக்கினி சூளையிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை காப்பாற்றின தேவன் நம்மளையும் இன்று காப்பாற்றுவார் என்ற விசுவாசம் நம்மளுக்கு வேணும். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதிருப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நிற்போம். ஆமென்.